எல்லோருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸை நீங்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கவங்களுடைய எல்லாரையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். இப்போ இதில் வந்திருக்கிறவங்களுடைய லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நர்சரி கார்டன் பண்ணுறவங்க, பியூட்டி கேர் பண்ணுறவங்க, ஹேண்ட்மேட் பொருள் பண்ணுறவங்க, ஸ்கின் கேர் பண்ணுறவங்க, மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ஸ்டேஷனரி ஐட்டம் தயாரிக்கிறவங்க, பேக் பண்ணுறவங்க, ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்க, ஃபேஷன் டிசைன்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் மெகந்தி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் ஹோம்மேட் ஃபுட்டு ரெடி பண்ணுறவங்க, கிஃப்ட் ஐட்டம், பேபியோட திங்ஸு, ஸ்டேஷனரி, ட்ரைலரு, அப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுடைய வருமானம் சரியாக வரலை அப்படின்றதுலேருந்து தான் இந்த கோர்ஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. வருமானம் ஏன் வரலை, இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம ஏதாவது பெருசாக வளர்ந்துடலாமா, பார்த்துடலாமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கிறதுல நிச்சயமாக இந்த கோர்ஸ் 100% உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அதே நேரத்தில் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும். மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்தில் மொபைலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீல்ஸ் பார்க்கறது, உங்களுடைய டயத்தை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கொஞ்சம் பிஸி ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே வேலை இருக்காது, கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு மாயையான உலகம் இந்த மொபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து தயவு செய்து வெளியே வர்றதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். என்ன எக்ஸசைஸ்னா, கண்ணாடி முன்னாடி தயவு செய்து ஒரு 20 நிமிஷம் உங்களை நீங்களே பாருங்க. இது சைக்காலஜிக்கலா இது ப்ரூவ் பண்ண ஒரு தேரி. அப்ப பார்க்கறது மூலமா உங்க மொபைல்ல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட்னஸ் உங்க மைண்ட் அதை விட ஃபாஸ்டா ஓடும். ஸோ உங்க மைண்ட் ரொம்ப ஃபாஸ்டா ஓடும் போது உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுதான்னு பாருங்க. என்னடா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ண வந்தா இவர் ஏதோ மெடிடேஷன் மாதிரி ஒரு விஷயம் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆரம்பம் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்களுடைய பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்படின்றதுல நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும். விஷன் மிஷன் கோல் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அந்த பிளானிங் பண்ற இடத்துல உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கான காரணத்தை சரி செய்யறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண அலைகள் 5 நிமிஷத்துக்கு உங்களால உங்களை பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கு, எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. யாரு நீங்க ஓவர் கம் பண்றீங்களோ, உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு கரெக்டா கிளியர் ஃபோக்கஸ்டா நீங்க அதை மட்டுமே மைண்ட்ல நினைக்கிறீங்களோ, அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. அதனால நீங்க சக்சஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லலை. பட் கரெக்டா ப்ராப்பரா நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிளானிங் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸோட டூல்ஸை பற்றி இப்போ உடனே எல்லாமே சொல்லிட முடியாது. இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தட்டினீங்கன்னா யூடியூப்லேயோ உங்களுடைய டிக்டாக்லேயோ இன்ஸ்டா ரீல்லையோ எல்லாத்துலேயுமே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்றது நத்திங் டு பிக், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை தாண்டின சில விஷயங்கள் ஒன்று இருக்கு. ஒரு பிஸ்னஸை நீங்க பண்றதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த பிளானிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இதுல பல பேர் புதுசா தொழில் தொடங்குறவங்க வந்திருக்காங்க, இல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்திருப்பீங்க, இல்ல நீங்க ஃபாதர் அம்மா அப்பா பரம்பரையா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிற தொழிலை பண்றவங்க வந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா மணி. நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சார், எனக்கு பணம் தான் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அந்த வியாபாரத்துல வருமானம் தான் வர மாட்டேங்குது. ஸ்ரீலங்கால எத்தனை பேர் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க எவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்றாங்க உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் அதை க்ளோஸ் பண்றாங்க? எந்த பிரச்சனைனால? டெக்னாலஜி தெரியலன்றதுனால க்ளோஸ் பண்றதுன்றதெல்லாம் இல்லை. டெக்னாலஜியை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸோடைய பிளானிங் கரெக்டா இருக்கணும். ஸோ இதை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அனுவல் ஆப்ரேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும்போது 1 இயருக்கான பிளானை நீங்க
எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு தான் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த அனுவல் பிளான்ல என்னென்ன வரும்னா, ஃபினான்சியல் ஆப்ரேஷன் பிளான் வரும், ஹெச்ஆர் ஆப்ரேஷன் பிளான் வரும், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பிளான் வரும். ஸோ இது எல்லாமே நீங்க பக்காவா பிளான் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய பிசினஸ் குரோத்தா போறதுக்கான விஷயத்த இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த கோர்ஸோட அடிஷனலா வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற விஷயம்தான். நிச்சயமா நான் சொல்ற இந்த அனுவல் ஆப்ரேஷன் பிளான் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் எழுதி தர்றேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பெப்சியா இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கிற எல்லா கம்பெனியோட பிளான் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அப்போதைக்கு 1 இயருக்கான அனுவல் பிளானை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 1 இயருக்கு உண்டான அனுவல் பிளானை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுல நடக்கிற ஃபினான்சியல் ஆப்ரேஷன் என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதே நேரத்தில் ஹெச்ஆர் ஆப்ரேஷன், உங்களுக்காக யார் யாரெல்லாம் வேலை பார்க்க போறீங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறீங்க, எந்த மாதிரியான டீமை நீங்க ஹையர் பண்ண போறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கான மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க வியாபாரத்துல லாபம் பார்க்கணும்ன்ற முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணா மட்டுமே தான் லாபம் கிடைக்கும். இல்ல சார் நான் ஹோட்டல் வச்சு நடத்துறேன், நான் வந்து ரொம்ப டேஸ்டா ருசியா நான் சாப்பாடு கொடுக்குறேன், அதனால எனக்கு வியாபாரம் வருது அப்படின்னா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். என்னன்னா உங்களுடைய பொருளை நீங்க சரியா நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து போகுது. அதே நேரத்தில் ஒரு வருஷத்தை வந்து நம்ம சார் நீங்க என்ன ஒரு வருஷத்துல சொல்றீங்க, 4 டாபிக் தான் சொன்னீங்க, இந்த 4 டாபிக்ல நான் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எனக்கு அது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விஷயம் தோணலாம். வருஷத்துக்கு நமக்கு வந்து 52 வாரம் வருது. 52 வாரத்துக்கு எவ்ரி வீக் பிளான் பண்ணிக்கணும். சார் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுக்க வந்தீங்களா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கிளாஸ் எடுக்க வந்தீங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னா அடிப்படையான ஃபண்டமெண்டல் இதுதான். எந்த பிசினஸுக்கு எடுத்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் என்கிட்ட வர்ற எல்லா கன்சல்டன்ட்டுக்கும் சரி, எல்லா கம்பெனிக்கும் சரி, உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த டே என்ன பிரச்சனை வரப்போகுது, கம்பெனி லாஸ்ல போகும், இப்போ கேட்ட படத்துல பேமெண்ட் வரல, கிளைண்ட்ட இருந்து அமௌண்ட் வர மாட்டேங்குது, பொருள் என்னால விற்க முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மட்டுமே தான் என்கிட்ட ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, பேஸ் ஃபர்ஸ்ட் அங்கே அனுவல் பிளான் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சரி சார் எந்த பேசஸில் சார் நீங்கள் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, சார் எனக்கு நான் மார்க்கெட்டிங் தேடி பார்த்தேன் சார், 4 பேர் சொன்னாங்க எனக்கு இந்த பொருள் விற்றா நல்லா போகுன்றாங்க, ரெண்டாவது எனக்கு விலையும் சீப்பாக கிடச்சிச்சு, நான் அதிக லாபம் வச்சு விற்கலாம்னு நினச்சேன், ஆனால் விற்க முடியல சார். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 பிளானை நீங்கள் கரெக்டாக கம்பல்சரி பண்ணீங்கன்னா மட்டுமே தான் பண்ண முடியும். சரி இந்த பிளான் பண்ணுறதுன்றது இப்போ உடனே இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்லிட முடியாது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஒருத்தர் ஒரு கேட்டகரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க, அதனால இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கும் நம்ம கிளாஸ் எடுக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும். என்னன்னா நீங்க செய்யற ஒரு மார்க்கெட்டிங் பிளானும், இப்போ இந்த செமினார்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே வெல் டேலண்ட், நல்ல திறமைசாலிகள் தான். உங்களுக்குன்னு சில விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கான சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துருக்கும், மாற்றமே இல்லை. அடிபட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருந்திருப்பீங்க, இதுல இருந்து மீண்டு வந்திருப்பீங்க, இல்லை இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, மாற்றி செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெல் நீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும். சார் 2 மாசம் நல்லா போச்சு சார் பிஸ்னஸ், 3வது மாசத்துல அடி வாங்கிடுச்சு சார், என்னன்னு தெரியல சார், அந்த அடி வாங்கினதா சார் என்னால் திருப்பி எந்திரிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல்ல நீங்க சரி பண்றதுக்கான விஷயத்தை செய்யணும். அப்போ எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு கேட்டகரி இருக்கு, மொத்தம் 2 கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் உலகத்துல, நீங்க சீசனல் அன்சீசனல். இந்த சீசனல் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வெயில் காலத்துல கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிற மாதிரி. அன்சீசனல் அப்படின்னா சாப்பாடு கடை, எந்நேரமும் சாப்பாடு கடை போகும், எந்நேரமும் துணி கடை விற்கும். பட் நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் நம்மளுடைய வியாபாரத்தை ஒத்து தான் இருக்கு, அது மாதிரி தான் அமைச்சிருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்களும் அது மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ சீசனல் அன்சீசனல் அப்படின்ற வியாபாரத்தை நீங்க முதல்ல நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இருக்கிற அந்த குரூப்ல இந்த செமினார் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட 2-3 விஷயங்கள் பார்த்தேன் நான். அதுல ஹேண்ட் கிராஃப்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. ஹேண்ட் கிராஃப்ட் பண்றவங்களுக்கு வந்து சார் இது எங்கது வந்து அன்சீசனலா சீசனலா சார்னா, அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அது வந்து அன்சீசனல் இல்லை, சீசனல் தான்.
சார் எங்களுக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட்டு அது சீசனல் இல்லை, அன்சீசனல். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்களே ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மைண்டை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் தெளிவு பண்ணீங்கன்னா தான் நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தெளிவு பண்ணிக்கங்க. சீசனல் அன்சீசனல் என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், இது சீசனலா அன்சீசனலா என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னால் அனுவல் ஆப்ரேஷன் பிளானுக்கு நான் வந்து ஒரு வருஷத்துக்கான பிளானை இந்த 52 வாரம் விஷயத்த நான் ரெடி பண்ணுறேன் சார். வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி, இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன பிளான் பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன, நம்ம ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அதோடைய சேல்ஸ் பாயிண்ட் யாரு, அதை எப்படி மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க போறோம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருளை உற்பத்தி செய்ய தெரியும். பொருளை எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல வாங்கி விற்க தெரியும். இன்னொரு ஆள்கிட்ட ஒரு பொருளை மதிப்பு கூட்டு, ஒரு பொருளை இருந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ணி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ண தெரியும். உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா பொருளை விற்க முடியல சார். இந்த இடத்துலதான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. 2 ஊருக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆறு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு நடுவா தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஊருக்கு தாண்டி போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஊர்ல தாண்டி ஜாமான் வாங்கிட்டு வரணும். ஸோ திங்ஸ் வாங்குறதுக்கு 2 ஊருமே இந்த ஆத்தை கடந்து தான் வரணும். அப்போ ஒரு வியாபாரி வந்தாரு. வந்த உடனே இந்த எப்பயுமே இந்த ஆத்தை தாண்டி தான் வரணுமா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ஒரு பாலம் போட்டு கொடுத்துட்டா நம்மளோட வியாபாரம் ரொம்ப சூப்பரா வரும்னு அவரு நினைச்சு ஒரு பாலம் போட்டு கொடுத்தார். பாலம் போட்டு கொடுத்தோன்னே எல்லாருமே வந்து நன்றி சொன்னாங்க. ஐயா, நீங்க பாலம் போட்டு கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு, எங்களுக்கு வந்து பெரிய சிரமத்தை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவர் வியாபாரியும் ஆஹா, நம்ம பாலம் போட்டு கொடுத்தாச்சு, நம்மளுடைய வியாபாரம் சூப்பரா வரும் அப்படின்னு பார்த்து ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணாரா. வியாபாரமே வரல. என்னடா வியாபாரமே வரலையே, சரி நம்ம பாலம் போட்டு கொடுத்த இடத்துல மக்கள் நடக்கிறாங்களான்னு போய் பார்க்க போலாம் அப்படின்னு போறார். போனா பாலத்துக்கு மேல யாருமே நடக்கல. அவருக்கு ஆச்சரியமாயி போச்சு. என்னடா, பாலத்தை நான் கட்டி கொடுத்துருக்கேன், பாலத்துக்கு மேல யாருமே போகலையே அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பாலத்துக்கு கீழே தான் மறுபடியும் அந்த ஆத்துல தான் நடந்து போறாங்க. இப்ப மக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏங்க நான் தான் உங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்கேன், நீங்க தண்ணியில நனையாம போலாமே அப்படின்னு கேட்டா, நீங்க பாலம் கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தான், ஆனா அது வெயிலுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க போட்டிருக்க பாலம் வந்து எங்க வெயில்ல போகாம நிழல நடக்கிறதுக்கான யூஸ் ஆகுது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு மக்கள் சொன்னாங்களாம். ஸோ ஒரு விளம்பரமும் மக்களை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்ப அந்த கதைக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில தான் நம்ம ஃபெயில் ஆகுறோம். நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒன்லி நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, நம்ம கஸ்டமர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்மள முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பொருள் வேணாலும் தயாரிங்க சார், என்ன பொருள் வேணாலும் தயாரிங்க. மேனுஃபேக்சரிங்ல உங்களுக்கு என்ன சோப்பு தயாரிக்க முடியுமா, ஷூ தயாரிக்க முடியுமா, என்ன வேணாலும் தயாரிங்க. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்றத வந்து காட்டணும். அக்பர் வாழ்ந்த காலத்துல அவருடைய மனைவி வந்து பிரசவ வழியில இருந்தாங்க, ராணி. அக்பர் வந்து ஒரு உடனே போருக்கு போயே ஆக வேண்டியணும், 1000 கிலோமீட்டர் தாண்டி போருக்கு போய் ஆகணும். அப்போ போற இடத்துல அக்பருக்கு ஒரே எதிர்பார்ப்போட இருக்கு, என் மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றத கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, இந்த கம்யூனிகேஷனை சார்ட் அவுட் பண்ணணும். இமிடியேட்டா எனக்கு தெரியணும். எப்படி தெரியணும் அப்படின்னா, ஒரு மரத்திலையுமே ஒரு முரசு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்தா ஒரு டம்முன்னு ஒரு தடவை அடிக்கணும், பெண் குழந்தை பிறந்தா 2 தடவை அடிக்கணும். அப்ப இந்த சவுண்டோட பைபாஸ் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்த சில நேரங்கள்ல எனக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்றதான் அந்த காலத்துல ராஜாக்கள் கம்யூனிகேஷன் இப்படிதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன்ன்றது அந்த டூல்ஸ், இந்த முரசுன்றது டூல்ஸ். அந்த டூலை தான் இப்ப நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஹை எண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் இந்த கதை இந்த போய் சொன்னேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜின்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியில் இருக்கு. அந்த காலத்துல இருந்து பாக்குறத விட இந்த காலத்துல ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு நம்மகிட்ட. நான் இனிஷியலா சொன்ன மாதிரி உங்க மைண்ட் ரீடிங்கை முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்க மைண்ட் ரீடிங்கை நீங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க பிசினஸ்ல growth ஆகும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸ்ன்றது வந்து உங்களுடைய உடம்பை எப்படி நீங்க வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறீங்களோ
அதே மாதிரி தான் உங்க பிசினஸையும் ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க என்ன பொருள் தயாரிச்சாலும் சரி, தயாரிக்கிற பொருளை நீங்க இமிடியேட்டா கண்டுபிடிக்க முடியும். இமிடியேட்டா என்னுடைய வாங்குறது கூடிய ஆள் எங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறீங்க, உருளைக்கிழங்கு விற்கிறீங்க அப்படின்றத தாண்டி வந்து ஒரு பேக் தயாரிக்கிறீங்க. அந்த பேக்கை வந்து விற்கணும் அப்படின்னா அந்த பேக்கை வந்து எப்படி வாங்குற ஆள் எங்க இருக்கிறாங்க சார், இந்த பேக்கோட விலை வந்து 2500 சார், இது யார் சார் வாங்குவா அப்படின்னா உங்களை நீங்க இப்ப கஸ்டமரா யோசிச்சு பாத்துக்கங்க. நீங்க தான் கஸ்டமர், நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஆனா நீங்க கஸ்டமரா ஃபர்ஸ்ட் வந்து யோசிங்க. உங்களுடைய தேவையான விஷயங்களை இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? முதல் காலத்துல டெக்னாலஜி வளராத காலத்துல வேணா 4 பேர்ட்ட கேட்பா, இப்ப இது எங்க கிடைக்கும், என்ன இருக்கு, இங்க வாங்குனீங்களா, நம்ம போய் வாங்குவோமே அப்படின்னு அதுக்குன்னு ஒரு நேரம் செலவு பண்ணி போய் வாங்கின காலங்கள் இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து கையிலேயே மொபைல் இருக்கு. அடுத்த நிமிஷம் நம்ம கூகுள்ல தேடுவோம், இல்லை இன்ஸ்டால தேடுவோம். இன்னைக்கு கூகுள் எஸ்இஓ மார்க்கெட்டிங் போய் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருமே கூகுள்ல தேடுறதை தாண்டி யூடியூப் பாக்குறீங்க, டிக்டாக் பாக்குறீங்க, இன்ஸ்டா பாக்குறீங்க. ஸோ அதுல எல்லாமே விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொருளை. அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்க டிக்டாக் யூசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பொருளை கொண்டு போய் வந்தா டிக்டாக்ல இந்த பொருளை விற்க முடியுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி உங்களுடைய பொருள் தேடுறதுக்கான, இப்ப நான் தான் வாங்க போறேன், நீங்க எங்கேயோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கீங்க, நான் வாங்குறேன் அப்படின்னா நான் உடனே தேடுவேன், கூகுள்ல தேடுவேன், இந்த மாதிரி எனக்கு பேக் வேணும், பேக் வந்து எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் லெதர் பேக் வேணும் அப்படின்னா நான் என்னென்ன கீவேர்ட் தேடுவேன் அப்படின்றத நீங்க முதல்ல அனலைஸ் பண்ண முடியாது. என்னோட மைண்ட் ரீடை உங்களால புடிச்சுக்க முடியாது. கஸ்டமரோட மைண்ட் ரீடிங்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? வார்த்தைகளை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்றதுல தான் இருக்கு. எப்படின்னா ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன? மகிழ்ச்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் வார்த்தை என்ன? ஆனந்தம், சந்தோஷம், பூரிப்பு, இன்பம், இப்படி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் இருக்கும். இப்ப சந்தோஷத்தை நான் இப்படி வேணாலும் எடுத்துப்பேன், ஆனா ஒருத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல தான், அவங்களுக்கு புரிஞ்ச மைண்ட்ல தான் அதை டைப் அவங்க வந்து கூகுள்ல தேடுவாங்க. அப்ப நம்ம என்னன்னா கீவேர்டு ரொம்ப முக்கியம். உங்க பொருளுக்கான கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கீவேர்டை போட்டு நம்ம அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்டை போட்டு உங்களுடைய கஸ்டமர் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸாக்டா என்னால எங்க சொல்ல முடியும்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்க கஸ்டமர் வந்து ராஜகிரியில இருக்கிறாருன்னு வைங்க, ராஜகிரியில உபசேகபுரையில இருக்கிறாருன்றது உங்களுக்கு வந்து தெரிய வரணும். எப்படி தெரியும்னா ராஜகிரியில உபசேகபுரையில இந்த சந்தில இருக்கிறாருன்ற அளவுக்கு என்னால எடுத்து கொடுத்துட முடியும். நம்ம கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், என் கஸ்டமர் இந்த தெருக்குள்ள தான் இருக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்க உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை சோசியல் மீடியால நீங்க அங்க அந்த ரீஜனலை மட்டும் நீங்க ரன் பண்ணணும். ஸோ அந்த ரீஜனலை ரன் பண்றது மூலமா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து ஒரு மெத்தடு தான். இது மாதிரி இன்னொரு 3 மெத்தட் இருக்கு. அதே மாதிரி நம்ம 360 டிகிரி நம்மளுடைய ப்ராடக்டை எங்க இருக்கிறாங்கன்றதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உலகத்துல நம்மளுடைய பொருளுக்கான டிமாண்ட் இருக்கா, அதே நேரத்துல நம்மளுடைய தயாரிக்கிற பொருள் இன்னும் 5 வருஷத்துக்கு வியாபாரம் சரியா இருக்குமா? அப்ப சீசனல் சொல்றீங்க சார், அன்சீசனல் சொல்றீங்க. அப்ப சீசனுக்கு மட்டும் விற்க, அன்சீசனுக்கு விற்காதுன்னு அப்ப நான் என்ன பண்றது? அப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷனோட விஷயத்த நீங்க அன்சீசனல் நேரத்துல ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். சீசன் டயத்துல பொருளை விற்கணும். இப்ப நீங்க நல்லா நல்லா பார்க்கணும். நீங்க அந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 50% ஆஃபர், 25% ஆஃபர்னு போடுறாங்க. அது அந்த ஆஃபர் ஏன் போடுறாங்க, எதனால போடுறாங்க? விற்க முடியாம போடுறாங்களா? இல்ல ஒரு பொருளோட நீங்க பெட்டாலையும் சரி, மெயின் மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரி, இந்த சாக்லேட் எல்லாம் வந்து 50% போடுவாங்க. ஏன் 50% போடுறாங்க? அவங்க வந்து ரூ. 1000 வாங்கியிருப்பாங்க. அதோட எக்ஸ்பைரி இன்னொரு 3 மாசத்துல போயிடும். அப்போ 3 மாசம் கழிச்சு விற்கிறத விட எனக்கு 50% லாபம் கிடைச்சா போதுன்ற மென்டாலிட்டியில விற்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ராடக்ட்டையுமே நீங்க சீசனல் அன்சீசனல்ன்ற பொறுத்துட்டு நீங்க டார்கெட் வைக்கணும். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கான அந்த ஆஃபர் கொடுக்கறது தான் இந்த விஷயத்தை. இப்போ 50%க்கு நம்ம சாக்லேட் வாங்கிட்டோம்னா அந்த இடத்த நம்ம பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல தான் நான் 50%க்கு வாங்கினேன். அப்படி திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் இருக்காது. ஒரு மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாக்லேட் இருக்கும். அப்போ வந்தவர் என்ன பண்ணுவார், இந்த கடையில் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி அடுத்த தடவை வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு போக பார்ப்பான். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ராடக்டை டெலிவரபிள் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணாமல் அந்த ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறதோ, உங்களுடைய டெக்னாலஜியை வச்சு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான விஷயங்கள் டூல்ஸ்ன்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்துருச்சு. சார் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து
ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இல்ல நீங்க யாரோ ஒரு ஆள்ட்ட குடுத்துருக்கீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆள்ட்ட குடுத்துருக்கீங்க சார். நான் ரீல்ஸ் போட சொன்னேன். நான் வந்து ஆட் ரன் பண்ணி பார்த்தேன். கூகுள் ஆட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். எனக்கு அதுல எதுவுமே வரல அப்படின்னா, கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு மினிமம் குறைவு. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அவங்க லீட ஜெனரேட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். லீட ஜெனரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய Facebookஓ, உங்களுடைய TikTokஓ, உங்களுடைய Instagramஓ லைக்ஸ் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இதெல்லாம் கூடும். ஆனா உங்க லீட எப்படி பேமெண்டா எப்படி கன்வெர்ட் ஆக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த லீட கன்வெர்ட் ஆகுறதுக்கான விஷயத்துல நம்ம தான் உட்காரணும். ஆஸ் அ மேனுஃபேக்சரர் யாரோ நம்ம தான் உட்காரணும். அப்ப அந்த பொருளை வந்து தரத்தை வந்து உயர்த்தி பேசணும். சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் விலை கம்மியா போடுறேன் சார். விலை கம்மியா போட்டாலும் விற்க முடியல. தயவு செய்து விலை யாரும் கம்மியா போடாதீங்க. வியாபாரம் பார்க்க வந்ததே நீங்க லாபம் பார்க்க தான் வந்திருக்கீங்களே தவிர வியாபாரத்தை நீங்க நஷ்டமாக்கிறதுக்கு வரல. விலை கம்மியா கொடுத்தா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறது. சேல்ஸ் பண்ண முடியல, கடையை க்ளோஸ் பண்றீங்க, இந்த ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்றோம், இது போட்டா அழுகி போயிடும் அப்படின்னா நீங்க கம்மியா கொடுங்க. அது வியாபாரத்தோட ஒரு ரூல்ஸ். அதை தாண்டி நீங்க பேசிக்காவே வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறேன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே நேரத்துல உங்களுடைய டெக்னாலஜி உங்களுக்கு தெரியல சார். எனக்கு டெக்னாலஜி எல்லாம் தெரியல, நானும் பல பேர்ட்ட கொடுத்தேன், எனக்கு பெருசா ரிசல்ட் வரல. அதுக்குன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி ரொம்ப வந்துருச்சு. ஆனா ஏஐ பார்த்து பயந்துட வேண்டாம். ஏஐ இன்னும் கொஞ்ச காலங்கள்ல வந்து மனிதனை நம்பி தான் வாழும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ரீசெண்டா நீங்க முந்தா நேத்து வந்து ஆர்டிக்கல் படிச்சா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்துல இந்த கீவேர்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண்டிங், உங்களுடைய பொருளோட தரம், அந்த தரத்துக்கு உண்டான பயன், அந்த பயனை யார் அனுபவிக்க போறா. அப்ப இந்த பொருளை வந்து வேர்ட் ஆஃப் மவுத்திங் மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா கேபிஐ, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன், அது உங்களுக்கு தெரியும். எஸ்இஎம், சர்ச் இன்ஜின் ஆஃப் மார்க்கெட்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும். சிஆர்எம்னு சொல்லுவாங்க. சிஆர்எம்ன்றது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே வந்து அதுக்கப்புறம் வந்து இஆர்பின்னு இருக்கு, என்டர்பிரைசஸ் ரிசர்ச் பிளானிங் சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் சொன்ன அந்த 4 பிளானுக்குள்ள இன்க்ளூடிங் வரும். இது இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ உங்களுடைய சார் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க சரி, ஓகே, எனக்கு வந்து இந்த 10x ரெவென்யூ எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது எப்படி சார்? அதுக்காக தான் நான் இந்த செமினாருக்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்க இந்த 10xன்றது எப்படி எடுத்துட்டு வருவீங்க? அதே மாதிரி ஜீரோ பட்ஜெட்ல எப்படி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஜீரோ காஸ்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது அப்படின்றது, நீங்க உங்க பொருளுக்கு ஒரு விளம்பரம் பண்றதுக்கான காஸ்ட் என்ன, மார்க்கெட்டிங் எவ்வளவுக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க. ஸோ மார்க்கெட்டிங்க்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து நீங்க ஒரு மொத்த கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்லை ஒரு சின்னதா வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பண்றீங்க. அதோடைய மார்க்கெட்டிங்க்கு வந்து அகைன் சேம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க மார்க்கெட்டிங் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அப்போ 1.5 லட்சம் ரூபாய் நான் மார்க்கெட்டிங் வைக்கிறேன் சார், மார்க்கெட்டிங் எனக்கு எப்படி பண்றதுன்றது தெரியல அப்படின்ற பட்சத்தில், இது வந்து ஜீரோ மார்க்கெட்டிங்கான விஷயத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி பண்றதுன்றது எனக்கு தெரியல அப்படின்ற டவுட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தோசை கடை. தோசை கடையில நீங்க என்ன டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் தோசை கொடுக்குறீங்க. இந்த கடையில வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் தோசை இருக்கு. ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விலை ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப விலை சீப்பா கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங், நம்ம விளம்பரம் கொடுத்து நான் வந்து பல டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட கொடுத்தேன் சார், எனக்கு ஆட் ஜென்ரேட் ஆகல, வரல அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி, நீங்க அந்த விலை குறைவா கொடுக்கறதுனால வர்றவனுடைய கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே நேரத்துல உங்களுடைய வெப்சைட்டோ, உங்களுடைய சோசியல் மீடியா பேஜோ, இல்ல உங்களுடைய என்கொயரியோ, யாரோ ஒருத்தர் எங்கிட்டோ ஒருத்தர் உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி வர்றாங்க, இல்ல உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா, தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவர் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்கன்றத நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதே நேரத்துல ஒரு கஸ்டமரோட டேட்டா பேஸை தயவு செய்து மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு கஸ்டமரோட டேட்டா பேஸை நீங்க மெயின்டைன் பண்றதன் மூலமா
உதாரணத்துக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னுடைய டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், வயசு, எனக்கு மேரேஜா இல்லையான்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில், அப்போ என்ன பண்ணுறீங்க, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வருது அப்படின்னா உங்களுடைய பர்த்டேக்கான விஷயங்களை நீங்கள் எனக்கு பர்டிகுலராக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுறதுனால நீங்கள் ஒரு கடையில் ஒரு கஸ்டமர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டுமே தான் அவர் 10 பேரை கூட்டிகிட்டு வருவார், இது ஏன் கடைன்னு சொல்லுவார். ஸோ இப்போ இந்த ஜீரோ மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து நீங்கள் பேசிக்காக இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங்கோட காஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட உங்களுக்கு அவ்வளோ கூட செலவு பண்ண வேணாம். நீங்கள் 1 லட்சம்னா 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நம்ம வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நமக்கு அந்த காஸ்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கொடுக்குற பொருளை தரமாக நீங்கள் அதோட பெனிஃபிட் என்னன்றதை கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும். இது எப்படி சார் செய்கிறது, எனக்கு வெப்சைட் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் செய்கிற பொருளை பொறுத்து வெப்சைட் வேணும். எல்லாத்துக்குமே வெப்சைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற பொருளுக்கு வெப்சைட் வேணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி நம்ம கையில் மொபைல் இருக்கு. மொபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளுடைய யாரு பேர் என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு 10 நம்பர் இருக்கு. அந்த 10 நம்பருக்குள்ள ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஒரு ஃபோனில் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸோட விஷயம், இன்டர்நெட்டோட கனெக்ஷன் என்னன்னா, இன்டர்நெட் வந்து 010101 தான் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபைபர்ல எல்லாருடைய கையிலுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்டர்நெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பேர் தெரியாது, ஆனால் அவங்களோட ஐபி அட்ரஸ்ல இருந்து வர டேட்டா பேஸை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க இப்போ ரீசெண்டாக கவனிச்சு பார்த்துருக்கலாம், உங்களுடைய ஃபோனில் நீங்க வந்து மல்லிகைப்பூவை பற்றி தெரிஞ்சீங்கன்னா மல்லிகைப்பூ ரிலேட்டடான விஷயங்களாவே உங்க கைக்கு வந்து சேரும். அப்ப என்ன பண்ணலாம், இவங்க கேட்குறாங்க அப்படின்னா அப்ப தெரியுது நீங்க யாரோ ஒரு விஷயத்த தேடிட்டீங்க, அதுக்கு வந்து வாங்குறதுக்கு ஏன்ட்ட வாங்கிக்கோ ஓன்ட்ட வாங்கிக்கோன்னு 10 பேர் மொச்சுக்கிட்டு வருவான். ஸோ இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி சார் பிஸ்னஸ் பண்றது அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட் நீங்க செலவு பண்றதுன்றது எனக்கு லெஸ் தென் செலவு வேணும் அப்படின்னா, நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வைக்கிறீங்க, முதல்ல ப்ரைஸை வந்து நீங்க ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்டோட ப்ரைஸை நீங்க எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கும் ஜீரோ மார்க்கெட்டிங்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரைஸ்ன்றதுல உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், கம்மி பட்ஜெட் லோ பட்ஜெட்ல வித்தா போதும் சார் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா, மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஆள் தான் இருப்பாங்க. அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், சீசனலுக்கும் மோசமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சாதான் பார்க்கறதுக்கான விஷயங்கள் இருக்கும். பேசுறது கேக்குதா? எனக்கு சம் நெட்வொர்க் கனெக்ஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ உங்களுடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுல கொஞ்சம் ஹையர் தென் ப்ரைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கம்பல்சரி உங்களுக்கான வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. தயவு செய்து உங்களுடைய மென்டாலிட்டியை மாத்திக்கங்க. நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான பொருளை தானே வேணும்னு நினைப்பீங்க, விலை குறைவா வேணும் தரமா வேணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க ஹெல்த்துக்கு உண்டான விஷயத்தை நீங்க எவ்வளவு காசியஸா பார்ப்பீங்க. இன்னைக்கு அது மாதிரியான காசியஸ் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறாங்க. ரெண்டாவது, உலகம் ஃபுல்லா நான் பிசினஸ் கன்சல்டண்டா பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னும் 2032 வரைக்கும், 2035 கூட வச்சுக்கலாம், 2035 வரைக்கும் சவுத் இந்தியால இருந்து கீழே ஸ்ரீலங்கா வரைக்கும் அவங்க தான் இன்னும் 2032க்கு மேல வேர்ல்டை ஃபுல்லா டாமினேட் பண்ண போற பீப்புளா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் டிமாண்டிங் என்னன்னா, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பெங்களூர், கர்நாடகா இந்த சிட்டியை மெஜாரிட்டி பண்ணி தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாமே நாளைக்கு பாப்புலேஷன் பண்ணி அந்த அவங்களுடைய டிமாண்டிங் எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராடக்ட் எல்லாமே இவங்க இங்கிருந்து தான் போகுது. அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டு தான் இருக்கு. நீங்க அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு எக்கனாமிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாருங்க. சவுத் ஏசியா வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. அதில் இப்போ இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்காவும் பெரிய ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் இன்னைக்கு அம்பாந்தோட்டை அந்த சைடு எல்லாமே வந்து இன்னும் பெருசா மாறிக்கிட்டு வருது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து நல்ல ஃபோக்கஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த அனுவல் இயர்லையுமே நல்ல எக்ஸ்போசர் இருக்கு. அது அந்த டாபிக் வேற டாபிக், அது நான் அந்த டாப்பிக்கை பத்தி நம்ம போக வேண்டாம். பட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வியாபாரம் இன்னும் பெரிய அளவுல வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜீரோ பட்ஜெட் அப்படின்றது
ஒண்ணும் இல்ல. உங்களுடைய பொருளை வந்து நீங்க தரமாவும், சரியா பயன்படுத்துறதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க விலைய ஃபிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ இந்த விலைய எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார்? அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 100 அடக்கம் ஆகுது சார். எனக்கு ஒரு ரூ. 150 மார்ஜின் வந்தா போதும். இப்படி விலைய நீங்க நிர்ணயம் பண்ணி வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்க பிசினஸ் லாஸ்ல தான் சார் போகும். மாற்று கருத்தே இல்ல. அப்போ ரூ. 100 விக்கிற பொருள நீங்க எவ்வளவுக்கு வித்தா உங்களுக்கு மார்ஜினல் நிக்கும்? அது எத்தன வருஷத்துக்கு நீங்க ஒன்ஸ் ஒரு தடவ டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா, அந்த டர்ன் ஓவரோட அமௌண்ட் எவ்வளோ? எப்படி அந்த டர்ன் ஓவர எப்படி நம்ம பேக்கில் பண்ண போறோம்? நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எப்படி விக்க போறோம்? எப்படி நீங்க ஆஃபர் குடுப்பீங்க? எப்படி அவங்கள சஸ்டெயின் பண்ண போறோம்? ஸோ இது எல்லாமே இந்த ஜீரோ மார்க்கெட்டிங்குள்ள வரும். ஸோ உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யார் என்னன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஜீரோ மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றத உங்களுக்கு ஒரு ஒன் லைன்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப இது இல்லாம உங்களுக்கு 10x குரோத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அந்த அனுவல் பிளான்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த 10x குரோத்ன்றது வரும். இப்ப இந்த 10x குரோத்ல வந்து உங்களுக்கு ரொம்ப புரியிற மாரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சார் எனக்கு வந்து இந்த பிப்ரவரி, மார்ச் 2 மாசம் மட்டும் நல்ல பிசினஸ் போச்சு சார். அப்புறம் மே, ஜூன் எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்குது சார். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அதே நேரத்துல உங்களுடைய மேன் பவர், உங்களுடைய எம்ப்ளாயியோட நீங்க யாருக்காக நீங்க உங்களுக்காக யார் வேலை பார்க்கிறா? நல்ல ஒரு விஷயம் புரிக்கணும். தொழிலா வேலை பார்க்கிறவங்களுக்கும் முதலாளிக்கும் இருக்கிற வித்தியாசம். தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, தொழிலாளி அவனுடைய வேர்வைக்கு அவனுடைய வருமானத்துக்காக அவன் வேர்வையை சிந்திக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு முதலாளி அப்படின்றவன் வந்து எனக்காக எத்தனை பேர் வேர்வை சிந்துறாங்கன்றத பொறுத்து தான் அவனுடைய வருமானம் கூடும். ஸோ இந்த 10x-க்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் பெரிய ஒரு கம்பேரிட்டிவ் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? அவங்களுக்கு உண்டான பொருளை எப்படி கொண்டு ஒரு தடவை சேர்க்கறது இல்ல. ரெகுலரா சேர்க்கிறது. அதே மாரி ஒரு பொருளோட இன்னொரு பொருள எப்படி ஆட் ஆன் பண்ணி விக்கிறது. நீங்க ஒரு பொருள மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. மல்டிபிள் பொருள பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பொருளோட இன்னொரு பொருள எப்படி நீங்க ஆட் ஆன் பண்ணி விக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கஸ்டமர வந்து நீங்க காட்க்கு ஈக்குவலா தான் நம்ம பார்க்கிறோம். வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்லி எத்தனையோ இடத்துல போட்டுருக்காங்க. இங்க இல்ல. யுஎஸ்லயே போட்டுருக்கான். எல்லா ஃபாரின் கண்ட்ரிலயுமே இருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப பில்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் பில்ட் பண்றது? இதுக்கு டெக்னாலஜிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கண்டிப்பா டெக்னாலஜில இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் நானே பண்ணுவேன் சார். இதுக்கு எதுக்கு சார் டெக்னாலஜி அப்படின்னா, நீங்க எத்தனை பேர் சார் நம்பி செய்வீங்க? ஒரு முதலாளியா எனக்கு இருக்கிற பயம், எனக்கு இருக்கிற ஆர்வம், எனக்கு இருக்கிற முயற்சி, அதே மாதிரியான ஒரு எண்ணம் தொழிலாளிக்கு இருக்குமா? என் கீழ ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க சார். 20 பேருமே அந்த மாரி தான் இருப்பாங்களா? அப்படின்னா 100க்கு 20% குறைவு. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்கியூஸ் எல்லாம் மீ மணி சார். மைண்டட். டெய்லி வேஜஸ்க்காக ஒர்க் பண்றவங்க. டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு நாள் சம்பளம் குடுத்தா போதும். நீ சம்பாதிக்கிறியோ இல்லையோ எனக்கு அது தேவையில்ல அப்படின்ற மென்டாலிட்டி வந்துரும். ஸோ அந்த மென்டாலிட்டி வரும்போது நீங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இத மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப இத சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பிளான் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த 10xக்கு பிளான்ல நான் வந்து டூல்ஸ் இன்னும் பெருசா சொல்லல. ஏன்னா, இப்ப நம்ம இது இன்ட்ரோடக்ஷனுக்கான விஷயம். நம்ம கோர்ஸ் எப்படி நடத்துவோம், கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோர்ஸ்ல உங்களுடைய கஸ்டமர் எங்க இருக்கிறாங்க, டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்கிறாங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் வே 360 டிகிரி லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல்ல உங்களுக்கான விஷயங்கள சொல்லிக் குடுக்கறதுக்கான வேலைகள நாங்க சொல்லிருவோம். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். அதை இன்னும் எலாபரேட்டா சொல்றதுக்கான விஷயங்கள தான் சொல்ல முடியும். அதே நேரத்துல உங்களுடைய ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் ஆக்குறதுக்கான எல்லா பிளானிங் எக்ஸிகியூஷன் என்னன்றத பண்ணணும். இந்த பிளானிங்ல உங்களுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் டூல் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹை எண்ட் டெக்னாலஜில எந்த அளவுக்கு நமக்கு வந்து இத அடாப்ட் பண்ணிக்க முடியும், எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது, இதன் மூலமா நம்மளுடைய வியாபாரத்துக்கும் நம்மளுடைய டிஜிட்டல் மீடியாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, அதே நேரத்துல ஒரு பொருளை சொல்ற விதமா சொன்னாதான் அந்த பொருளை வாங்குவாங்க. இப்ப இந்த லோக்கல் மார்க்கெட்ல வந்து நம்மளுடைய பொருள் வந்து ரெகக்னைஸே ஆக மாட்டேன்டுது சார் அப்படின்னா, நீங்க ஹை எண்டாவே மார்க்கெட் பண்ணணும்ன்றது நினைக்காதீங்க. லோக்கல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் சில நேரத்துல ரொம்ப பெருசா கை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பெப்சி கம்பெனி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப மோசமா அடி வாங்கிருச்சு. பெருசா வியாபாரமே போகல. அப்போ யூரோப் கண்ட்ரில என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோக்க வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்ப பால வந்து பெரிய ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தான் இன்னொரு கம்பெனிக்காரன்.
அப்ப அவனை டாமினேட் பண்ணி அடிச்சுட்டு வர்றதுக்கு இவன் என்ன பண்ணானா, இந்த பாலோட இந்த கோக்கை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் பிச்சுக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனோ இல்லை இவங்களுடைய நான் வேற ஒரு பொருளோட சேர்த்து நம்ம பிஸ்னஸ் பண்றதுன்றதெல்லாம் இது உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை பொறுத்து தான் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறாங்க சார், இன்ஃப்ளூயன்சர் வச்சு பேசினா கிடைக்குமா அப்படின்னா, எல்லா விஷயமும் செய்யலாம். ஆனா இது கஸ்டமரை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தும், கஸ்டமரை எந்த அளவுக்கு யோசிக்க வைக்கும், எந்த அளவுக்கு கஸ்டமரை நம்ம பொருளை வாங்க வைப்போம், எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போறதோட இல்லாம திருப்பி திருப்பி நம்மகிட்ட வாங்க வருவாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த இடத்துல ரொம்ப பெருசா வைக்கிறோம். நீங்க சொல்றது எல்லாம் சரி சார், ஏன்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்றதுக்கோ செய்யறதுக்கோன்றதை விட உங்களுடைய டெக்னாலஜியை பத்தி மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, இந்த செஷன்ல இந்த டெக்னாலஜியோட டூல்ஸையோ இது ஹேண்டில் பண்ற விஷயத்தையோ இந்த 1 hour செஷன்ல சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கான செஷன் இருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மாஸ் க்ரோவில் இருக்கிற ஹெச்ஆர் டீமோவோ மற்றவங்க டீமோ என்னன்றதை பார்ப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் என்கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ எங்களோட பிஸ்னஸ் வந்து அவுட் ஆஃப் த சீசன் என்று சொன்னா அது எப்படி ஃபர்தர் ஸ்டெப்? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எங்களோட பிஸ்னஸ் வந்து அவுட் ஆஃப் த சீசன் என்று சொன்னா எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்? முதல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இது வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ் உண்டு. டெக்னாலஜி பேசிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டேஷனரி எடுத்துக்கங்களேன். ஸ்டேஷனரி வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா இது சீசனல் அன்சீசனலாம் நம்ம ஸ்கூல் சீசனில் மட்டும்தான் ஓட முடியும். மற்ற வருஷத்தில் 2 மாதம் வந்து நமக்கு சும்மா கிடப்போம். இல்லைன்னா இந்த அனுவல் ஆஃபலி இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் டயத்தில் எல்லாமே நம்ம சும்மா தான் இருப்போம். ஸோ அப்போ அது வந்து அன்சீசனல் வியாபாரம் இல்லை, சீசனல் வியாபாரம் தான். இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் செல் பண்ணுறதுண்டா? கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் செல் பண்ணுறது அந்த மாதிரி. கேட்கலம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் செல். கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து யூசேஜ் எப்படி இருக்கு, கம்ப்யூட்டரோட யூசேஜ் எத்தனை பேர். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு. டிமாண்ட் எங்க இருக்குன்னா கம்ப்யூட்டர் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் எத்தனை பேர் யூசேஜ் இருக்கு. ஸோ இதோடைய டெமோகிராஃபி எடுத்துடலாம். டெமோகிராஃபி, ஜாகிரபி இதை பேஸ் பண்ணி தான் உங்க டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ண முடியும் நம்ம. அப்ப இந்த ரீஜனல்ல வந்து கம்ப்யூட்டர் அதிகமா வித்துருக்காங்க, இந்த ரீஜன்ல தான் கம்ப்யூட்டர் அதிகமா இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க கூகுள்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஏரியால எத்தனை இன்டர்நெட் இருக்கு, எத்தனை ஃபைபர் நெட் இருக்கு, எத்தனை பேர் உங்க ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு பண்றாங்கன்றதை போட்டு பாருங்களேன். அது ரஃப்லி ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்கும். அப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல சிஸ்டம் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்த பார்த்து நம்ம கடை போடலாம். ஸோ சேல்ஸ்ன்ற ஒரு விஷயம் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கடை போடுறதுன்றது ஒரு கேட்டகரி. இல்லை நான் ஒரு இடத்துல கடை போட்டுக்கிறேன், அந்த இடத்துல வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. வாங்க வைக்கலாம். எப்படி வாங்க வைக்கலாம்? நீங்கள் டெலிவரி கொடுக்கணும், நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் போய் அலைஞ்சிட்டு வரணும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட அதிகமாக போகும். ஓகே சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் குளோபல் எங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கும் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்களா? ஹெர்பல் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ராடக்ட்மா. வேர்ல்டு வைடு ரொம்ப ரொம்ப டிமாண்டடான விஷயம். இப்போ நான் விற்கிறது வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ், அது வந்து சீசனலா அன்சீசனலா? இப்போ நீங்க இது வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க 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 பாடி கேர், அதாவது உடல் இன்டேக் இல்லாம அவுட்டேக் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இது வந்து அன்சீசனல். இல்ல இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதுன்ற மாதிரி வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சீசன் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, நீங்க ஆயுர்வேதிக்க உங்க ஹெர்பல் ரிலேட்டடான சோப்பு வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகுது அப்படின்னா அந்த சோப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கஸ்டமர் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற அந்த சோப்பை எந்த ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வாங்குறதோட இல்லாம அந்த கஸ்டமரோட ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்க சோப்பை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதன் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு சோப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா வேற எங்கேயாச்சும் சோப்பு வாங்குவாங்களா? கேக்குறீங்களா? ஓ சார், கேட்குறேன். வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க சீசனலா 24/7 360 டேஸுக்குமே வந்து உங்க சோப்பை தான் வாங்குவாங்க. இதே ஒரு இடத்துல எனக்கு பிம்பிள் இருக்கு, எனக்கு கையில வந்து ஒரு ரேஷஸ் இருக்கு, இது மட்டும் போகணும் அப்படின்னா நீங்க வாங்குற யூஸ் பண்ற கிரீமை பொறுத்து இருக்கு. அது அதே நேரத்துல வெட்டிங் சீசன் ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசன்ல உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். அன்வெட்டிங் சீசன்ல உங்களுக்கு ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ஆகாது.
ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சீசனல் அன்சீசனல் இடத்துல சீசன்லேயும் வியாபாரம் பார்க்கணும், அன்சீசன்லேயும் வியாபாரம் பார்க்கணும். அதுக்கு தான் அந்த 4 பிளான் சொன்னேன். இந்த அனுவல் பிளான், ஆப்ரேஷன் பிளான் சொன்னதுன்றது வந்து சீசனல் வியாபாரத்திலையும் நம்ம வியாபாரத்தை எப்படி சக்ஸஸ் ஆகுறது, அன்சீசனல்ல எப்படியும் நம்ம வியாபாரத்தை சக்ஸஸ் ஆகுறது. இதுக்கு தான் இந்த டூல்ஸ் இருக்குன்றத சொல்கிறேன். இப்போ இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா 12 மந்த்ஸும் உங்களுக்கு ரெகுலரான இன்கம் வரும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாதம் வந்திருக்கிற ரெவென்யூ மாதிரி இன்னொரு மாதம் ரெவென்யூ வராது. கூட வரும், குறைய வருமே தவிர உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற டிராப் ஒரு 3 மாதம் வியாபாரமே நடக்கலன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா வந்துச்சு அப்படின்னா 3வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா வரும். 8வது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா வரும். ஸோ ஆவரேஜாக உங்களோட ரெவென்யூ வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த இன்பிட்வீன் உங்களுடைய சேல்ஸ் எங்கே குறையுதோ குறையிற இடத்துல உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்திடுவோம். அந்த டயத்தில் தான் நீங்கள் அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மற்ற நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சீசனல் டயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து லேபரை ஹையர் பண்ணி வேலை பார்க்கறதுக்கான விஷயங்களை வச்சுக்கணும். அப்போ அன்சீசனலில் அவங்க லேபர் தேவையில்லை. அப்போ சீசனலுக்கு மட்டும் இருந்தால் போனால் இப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். வேறம்மா? அப்ப நீங்க குளோபல் மார்க்கெட்டிங் அதுகளையும் எங்களுக்கு சொல்லி தருவீங்க? குளோபல் மார்க்கெட்டிங் அதை தான் சொல்றேன்ல, நீங்க எந்த பொருள் வேணாலும் தயாரிங்க, பிரச்சனை இல்லை. உங்களுடைய எல்லா பொருளுமே உலகத்துல எங்க எங்க வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்க உங்க மாதிரி உங்க சோப்பே தயாரிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஹெர்பல் சோப் தயாரிக்கிறீங்க சார், இந்த ஹெர்பல் சோப் சூப்பரான சோப் சார் அப்படின்னா இதுல சம் இன்கிரீடியன்ட் வந்து ரொம்ப பர்டிகுலரா நாங்க சேர்த்துருக்குறோம், இந்த சோப்பு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சோப்பு, யூனிக்கான சோப்புன்றது சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு சேர்க்கிற இன்கிரீடியன்ட்டோட கீவேர்டை வந்து இன்னைக்கு மெட்டாடேட்டாவோட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்டுல இந்த கீவேர்டு யாரெல்லாம் தேடி இருக்கிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதோட இல்லாம அவங்க எந்த ஏரியால இருக்கிறாங்க, எந்த லொகேஷன்ல இருக்கிறாங்கன்ற அளவுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வேர்ல்டு வைடு நல்ல டிமாண்ட் இருக்கு, இப்போ இங்க போனா அங்க விற்க முடியும். அப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்ல நமக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட் போறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நீங்க செய்யலாம். ஸோ உங்களுடைய குவாலிட்டியை மற்ற இல்லை இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகும்போது இந்த பொருளோட தரத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவல் போறதுக்கான வேலைகள் செய்ய முடியும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் சார். சொல்லுங்க. ஹாய் சார். சொல்லுங்க மேடம். நான் இப்போ ரெசின் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் பிசினஸ் இப்போ கொஞ்சம் சத்தமா பேசுங்க வர்ஷினி. சார், நான் இப்போ ரெசின் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் இப்போ பிசினஸ் வந்து இனிஷியலா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். நீங்க தயவு செய்து இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு பாதி விளங்குது பாதி விளங்கல. ஹலோ, விளங்குதா சார்? விளங்குது, சொல்லுங்க. ஓகே, நான் ரெசின் ஐட்டம் கிஃப்ட் பிசினஸ் செய்யறேன். இப்போ இனிஷியலா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிம்மா. ஓகே, நான் எனக்கு கஸ்டமர்ஸ் ரீச் ஆகுறது எப்படின்னு தெரியல சார். நான் அதுதான் சொல்றேன் திருப்பி நீங்க இந்த செஷன்லயே எல்லா விஷயமும் கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்னால சொல்ல முடியாது. நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். நீங்க என்ன பொருளா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், துரும்பா இருக்கட்டும், சாப்பிட்ற ஐட்டமா இருக்கட்டும், எது வேணாலும் சரி, உங்க டார்கெட் ஆடியன்ஸை என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளை வந்து இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க மைண்டுக்குள்ள ஓடுற விஷயத்த நீங்க எங்க போய் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் தேடுவீங்க. நீங்க அழகாகணும், நீங்க ஒயிட்டிங் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க, நீங்க ஃபேரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அது ரிலேட்டடான விஷயங்களை தேட ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கூகுள் எல்லாமே மானிட்டர் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுடைய கீவேர்டு ரிலேட்டடான ஒரு கீவேர்டுக்கு நாங்கள் மல்டிபிள் 10 கீவேர்டை ரெடி பண்ணுவோம். ஏன்னா எப்படி யோசிப்பாங்க கஸ்டமர், எப்படி யோசிப்பாங்கன்னு நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன். கஸ்டமர் எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை பொறுத்து தான் நீங்க என்ன பொருள் தயாரிக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு உண்டான டேக்லைனோ, ப்ராடக்ட் பேரோ, அதோட இன்கிரீடியன்ட்டோ, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கீவேர்டை ஜென்ரேட் பண்ணி இதுல இருந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்கிறாங்க, யார் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறா, என்ன விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றது முத கொண்டு எடுக்கலாமா, பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருள் வந்து என்ன தரத்துக்கு கொடுக்கலாம், அப்ப நம்ம இதோட விலை கம்மியா தான் கொடுக்குறோம், அப்ப அளவு எப்படி இருக்கு, இதெல்லாமே நீங்க உங்க பொருளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இதுல ரொம்ப இருக்கு. டார்கெட் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது சோ ஈஸிமா. இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆவினா நீங்க எங்களை இண்டிவிஜுவலா ட்ரெயின் பண்ணுவீங்களா, எங்களோட ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்க நீங்க இண்டிவிஜுவலா? இப்ப நாங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆவினோம்டா
ம். எங்களுக்கு நீங்க இண்டிவிஜுவலா எங்களை ட்ரெயின் பண்ணுவீங்கல்ல எங்களோட ஆ. பிசினஸுக்கு எந்தெந்த ஆடியன்ஸ் வந்து செட் இப்போ ஒரு ஆகுவாங்க. உதாரணத்துக்கு 20 பேர் ஜாயின் பண்றீங்க இந்த கோர்ஸ்ல. ஒரு செஷன்ல 20 பேர் ஜாயின் பண்றீங்கன்னா, 20 பேரோட பிசினஸ நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிருவேன். உங்களுடைய பிசினஸ் பிளான நான் எப்படி வந்து குரோத் பண்றதுக்கான விஷயங்கள், அனுவல் பிளான் நானே போட்டு குடுத்துருவேன் உங்களுக்கு. சோ உங்களுடைய நீங்க சார் செய்ய வேண்டியது இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க அத ஆக்கப்பூர்வமான வேலைகளை சொல்ற வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா போதும். அப்ப எண்ட் எங்க ஆஃப் த டே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ரிசல்ட் கம்பல்சரி வரும், கிடைக்கும். அதுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்ல உங்க பிசினஸ்ல நீங்க செய்ய வேண்டியது ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க டிசிப்ளினா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர். இன்னைக்கு ஹிமாலயா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வேர்ல்டு வைடு ரீச் ஆகுது. இன்னைக்கு மலேசியால இருக்கிற மலாய்க்காரன், சீனாக்காரன் கண்ணை மூடிட்டு வாங்குறான்னா ஹிமாலயாவை ஏன் நம்பி வாங்குறான்? ஹிமாலயால கெமிக்கல் சேர்ந்திருக்குன்னு இந்தியால இருக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து ஹிமாலயா ப்ராடக்ட் வாங்குறத குறைச்சிருக்கிறாங்க. ஆனா மலேசியால ஹிமாலயா ப்ராடக்ட் வாங்குது. என்ன காரணம்? ஏன்னா அவனுடைய பிராண்டை பில்ட் பண்ணி வச்சுட்டான். ஸோ நீங்க இனிஷியலா வந்து உங்களுடைய பொருளை வந்து நீங்க லான்ச் பண்றதுல இருந்து உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்க கரெக்டா பண்ணி ஒரு 1 இயருக்கான விஷயங்கள் நீங்க சரியா செஞ்சுட்டீங்க. இப்பயும் நான் சொல்றேன், எத்தனை பேர் ஒரு வியாபாரத்தை 1 வருஷம் நடத்திட்டு அதுக்கு மேல நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு 3 மாசத்துல 2 மாசத்துல 6 மாசத்துல க்ளோஸ் பண்ணவங்க தான் அதிகமா இருப்பீங்க. ஏன்னா அந்த மிஷன் தெரியாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது, உங்க கோல் எங்க போகணுன்றது தெரியாது, பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தெரியாது, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்ல எப்படி பேசணுன்றது தெரியாது, அவன் எப்படி பேசுறான், அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும், இந்த ரேட் எப்படி கட்டுப்படி ஆகுன்ற ஒரு மென்டாலிட்டியில நீங்க பேசுவீங்க. அப்ப இது எல்லாமே ஒரு புரோட்டோகால்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை மீறி கையை விட்டு போகாது. ரெண்டாவது, நான் சொந்தக்காரன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டேன், இவர் என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டேன், இவர் என்ன இந்த டயத்துக்கு மேல வேலை பார்க்க மாட்டேன்றார் அப்படின்னு வேலை பண்ண தயவு செய்து செட் பண்ணாதீங்க. டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீமை ஆர்கனைஸ் பண்றது, இந்த டீம்ல எப்படியான ஆட்கள் வேலை பார்க்கணும், என்ன குவாலிஃபைடு வேலை பார்க்கணும், இவங்க சரியான வேலையாளா அப்படின்றத முதற்கொண்டு இந்த டீம்ல நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ உங்க டீமுக்கான ஆள் யாரு? உங்களுடைய குளோனிங்கா இருக்கணும், உங்களுடைய தாட்டை ரிப்ளிகேட் பண்ற ஆளா இருக்கணும். அவங்க தான் வந்து இந்த டீமை சரியா லீட் பண்ணிட்டு போவாங்க. அப்படியான ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது. அதனால இந்த கோர்ஸ்ல வர்றவங்களை யாருமே நாங்கள் காமனா கிளாஸ் எடுக்கிற விஷயங்கள் இருக்காது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வர்றீங்களோ ஒரு பேட்சுக்குமே அந்தந்த பேட்ச்ல இருக்கிறவங்களோட இண்டிவிஜுவல் கேரிங்கா பார்த்துட்டு அவங்களுடைய பிசினஸ் எப்படி க்ரோத் பண்றதுக்கான விஷயங்களை செய்ய முடியும். வேற சார் வணக்கம். சொல்லுங்க. ஹலோ சார். சார் நான் பேசவா? பேசலாம், சொல்லுங்க. சார் நான் வந்து மேத்ஸ் டீச்சர் அண்ட் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலர். சார் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெஸ் கொஞ்சம் ஆல் சேல்க்கு எடுத்து வீட்டில் வச்சு சின்னதாக ஒரு புட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எவ்வளோக்கு ப்ராஃபிட் வைக்கலும்? நம்ம எடுத்ததுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்ல நம்ம ப்ராஃபிட் வைக்கலாம்? உங்களுடைய கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்லி இருந்தேன்னா இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தியான டைம் எடுக்குமா. உங்களுடைய எப்படி காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுன்றதை தான் சொல்றேன் இல்லையா. ஒரு போட்டிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத தாண்டி இந்த போட்டிக்கு நீங்க தயவு செய்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்சீசனல், எல்லா நேரத்திலையும் கிடைக்கும், எல்லா நேரத்திலும் தேவைப்படும். ஸோ அதனால வந்து அது வாங்காம இருக்க மாட்டாங்க. அது வந்து நெசசரியான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து நீங்க சீசனபிளுக்கு ஒரு ரேட் வைக்கணும், அன்சீசனுக்கு ஒரு ரேட் வைக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகும். இதுக்கான விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி மெயின்டைன் பண்ணணும், நீங்க உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளவு வருது, இதோட மார்ஜின் எவ்வளவு, உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு போட்டிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காசு போட்ட நாள்ல இருந்து எத்தனை நாள் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க, இது ரிட்டர்ன் எடுத்தா திருப்பி டர்ன் ஓவருக்கு எவ்வளவு போடுறீங்க, அப்ப நம்மளோட ப்ராஃபிட் நிக்குமா நிக்காதா, இல்ல 2 மாசம் கழிச்சு நான் வந்து இந்த பொருள் விற்காம போகுது என்கிட்ட அப்படியே தேங்கி கிடக்கு, அப்ப இந்த காசோட வட்டி என்ன ஆகுறது, இந்த போட்ட முதல் என்ன ஆகுறது, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஹலோ சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ரன் பண்றேன். சாரிமா. லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ரன் பண்றேன். சூப்பர். இதை நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆயினா யூஸ்ஃபுல்லா தாராளமா. நீங்க நான் தான் சொல்லிட்டேனே. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் நீங்க லாங்குவேஜ்னு சொன்னதுனால சொல்றேன். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி முடிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸ் ரொம்ப இருக்கு. ஓகே சார். இப்ப நீங்க லாங்குவேஜ் வந்து சர்வீஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட் பிசினஸ் அது. Okay. சோ சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸ் மூலமா நீங்க லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். இன்னைக்கு அதுக்கான scope ரொம்ப பெருசா இருக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில.
ஸோ ஓகே சார். லாங்குவேஜோட இம்பாக்ட் என்ன, லாங்குவேஜோட ஏன் நீங்க என்ன இப்போ இந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இதோடைய கீவேர்டை வச்சுதான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸை கூப்பிட்டு வர முடியும். எனக்கு இங்கிலீஷ் கத்து தரீங்க, நீங்க ஒன்றும் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். நீங்க இங்கிலீஷே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷை நீங்க எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? இங்கிலீஷ் ஏபிசிடி கற்றுக் கொடுப்பீங்க, கிராமர் கற்றுக் கொடுப்பீங்க, வேற எதனால அந்த அந்த இங்கிலீஷ் எதுக்கு யூஸ் ஆகும்? சார் இதை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு சேல்ஸ் யூஸ் ஆகும், பண்றதுக்கு உங்களுடைய ஒரு பிசினஸ்க்கு யூஸ் ஆகுறதோட இல்லாம உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களோட க்ரோம் பண்றதுக்கான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்துல உங்களுடைய கேப்பபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் கேப்பபிலிட்டி உங்களை நீங்க ப்ரெசென்ட் பண்ற இடத்துல யூஸ் ஆகும். ரெண்டாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எந்த பொருளா இருந்தாலும் சரி, உங்களை நீங்க அசிங்கமா காட்டுவீங்களா இன்னொருத்தவங்க கிட்ட? இல்ல 4 இடத்துக்கு போறோம்னா உங்களை நீங்க எப்படி உடுத்திக்கிட்டு பசந்தா காட்டுவீங்க? அது சார். மாதிரி தான் அந்த பொருளோட மதிப்பு. நீங்க அந்த பொருளை எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப பிரைட்டா காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொருள் சேல்ஸ் ஆகும். ஓகே சார். ரொம்ப சிம்பிள். ஓகே சார். தேங்க்யூ சார் உங்க டைமுக்கு. நன்றி நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இப்போ கேம்பஸ் ஒன்று ரன் பண்றோம். ஐனா இப்போ அதில் வந்து ஒரு நிறைய கோர்சஸ் ஃபாலோ பண்ணுவாங்க தானே, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்களோட கேம்பஸ்க்கு வர வைக்கிறதுக்கும் நீங்க அப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி தருவீங்களா? இப்போ இந்த கேம்பஸுக்கு வர வைக்கிறதுக்கு நான் சிம்பிளா அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு கதை சொன்னேன். நான் கேட்டீங்களா அந்த கதையை? முதல்ல இந்த 2 கிராமத்துக்கு நடுவில் ஒரு ஆறு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். கேட்டேன் சார். அதோட மீனிங் என்னன்னா, இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க வந்து நீங்க எஜுகேட்டட், நல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு, எல்லாமே பண்ணலாம். ஆனா கஸ்டமருக்கு எப்படி நம்ம சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை கஸ்டமர் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் இப்போ நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் சென்டர் வச்சு நடத்துறீங்க. இப்போ இந்த எஜுகேஷன் சென்டர்ல இந்த கோர்சஸுக்கு வந்து எனக்கு வாக்கின் வர வைக்கணும் சார் அப்படின்னா வாக்கின் வர வைக்க முடியும். அதுக்குன்னு பேக் அண்ட் பிளான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த அந்த கோர்சஸோட இம்பாக்ட் என்ன, அந்த கோர்சஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் நீங்க ஒரு அகாடமி வச்சு நடத்துறீங்க, ஒரு கேம்பஸ் வச்சு நடத்துறீங்க, இல்லை நானே ஒரு விஷயத்த நடத்துறேன். இனிஷியல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை யாரையும் தெரியாது, யாருக்குமே என்னன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீ செமினார் எடுப்பேன். ஃப்ரீயா எல்லா காலேஜஸுக்கும் போய் அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்த செய்வேன். அப்போ என்ன பண்ணுவேன், நான் எல்லா காலேஜஸ்ல போய் ஒரு QR கோடு ஓட்டிட்டு இந்த QR கோடில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார். ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு நான் வந்து ரொம்ப பூரா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு நான் ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ காலேஜஸ்ல ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே எடுங்க அப்படின்ற பர்மிஷனை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 டேட்டா பேஸ் வருதுன்னு வைங்களேன். 5 பேருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறீங்க. அந்த 5 பேர் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ல இருந்து திருப்பி அடுத்தால கூட்டிட்டு வருவான். மிச்சம் 95 பேரோட டேட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கும். 95 டேட்டா பேஸ் உங்க கையில இருக்கும். அந்த 95 டேட்டா பேஸை நீங்க திருப்பி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நீங்க வந்து இது முடிச்சா நாங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்றது நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுக்குத்தான் நான் முதல்ல சொன்னேன், போனை அடிக்கடி யூஸ் பண்றவங்க தயவு செய்து இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மைண்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஒரு பிஸி மைண்டுக்குள்ள போயிருவீங்க. போனை பார்ப்பீங்க, நீங்களே பாருங்களேன், சைக்காலஜிக்கலா டிக்டாக் 46 செகண்டுக்கு மேல எந்த ரீல்ஸ் இருக்காது. அடுத்த நிமிஷம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிடுவீங்க, மேல தூக்கிடுவீங்க. ஏன் தூக்குறீங்க? உங்களுடைய மைண்டோட ஸ்டாபிலிட்டி அவ்வளவுதான். நம்மளை அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதை நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கான விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தணும். மற்றவங்களோட நீங்க வந்து கம்மியான இல்லை, நீங்க வந்து பிரைட்டு, நீங்க இதை விட இன்னும் சூப்பரான ஆளு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை கரெக்டா பிளான் பண்ணணும், பண்ணலாம். வேற சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், பாத்திமா சொல்லுங்க. இப்ப நான் சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், இப்ப நான் இந்த பொக்கேகள் அந்த போட்டோ பிரேம் பண்ற அப்படின்னு விற்கிறேன். இப்ப ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா போனுச்சு. அப்ப இப்ப கொஞ்ச காலமா யாருமே வாங்கல. அது அது இப்ப அதை எப்படி சொல்ற, அதுதான் சொன்னேன், சீசனல் வெளி அன்சீசனல் உலகத்துக்கு காரணம் எப்படி அதுதான். காட்டணும்? எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க. இப்ப நம்ம செய்யற பிசினஸ் எப்படி வெளி உலகத்துக்கு காட்ட முடியும்? ஒண்ணும் இல்லம்மா, இது வந்து நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லா பிசினஸ் ஆளுகளுக்குமே அது ஒரு மைண்ட் இருக்கும். உங்களுக்கு மட்டும் விலை கம்மியா வேணும், ஆனா நீங்க விற்கிற பொருள் மட்டும் விலை கூட விற்கணும், ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஒண்ணு
உங்கள்கிட்ட வாங்குறவர் வந்து உங்களை பற்றி தப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு தப்பான அபிப்பிராயம் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த கஸ்டமரை வந்து கரெக்டாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கேட்குற டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுடைய இல்லை சார் இது கம்மி பண்ணால் சரியாக வராது கட்டாது அப்படின்றது கூட விஷயம் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான ரீசன்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ இது அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் இது 1 இயருக்கான அனுவல் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இதுக்கான பிளானிங் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஓ சார் நான் 1 வருஷத்துக்கான கடைக்கு நான் வாடகை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், 1 வருஷத்துக்காக சேலரி கொடுக்கறதுக்காக பேமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இதுதான் சொல்லுவாங்க. பட் இது இல்லை பிளானிங். இதை தாண்டின பல விஷயங்கள் இருக்கு. சரி, உங்களோட பேசுனது இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேச்சை எவ்வளவு தூரம் நீங்க கேட்டதுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ இது எத்தனை மாச கோர்ஸ் Feedback ரொம்ப எதிர்பார்க்கிறேன் நான். சொல்லுங்க ஐனா. இது எத்தனை மாச கோர்ஸ்? சாரி, இது எத்தனை மாசம் இந்த கோர்ஸ்? இது வந்து உங்களுக்கு வந்து வீக்லி 2 டேஸ் வரும், 8 வீக்ஸ் வரும். 8 வீக்ஸா? அப்ப 2 மந்த்ஸ்ல முடியுது என்ன? ஆமா. அப்ப ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் சார் செய்வீங்க? அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வரும். ஓகே சார், தேங்க்யூ. நைட்டுக்கா செய்வீங்க? சாரி, நைட் டைம்லயா செய்வீங்க? நீங்க டைமிங் வந்து என்ன பேட்ச் வருதோ அந்த பேட்சை பொறுத்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது ஆன்லைன்ல தானே சார்? இது வந்து நம்ம மாஸ்க்ரோ கேம்பஸ்ல இருக்கிற அட்மின் யாராவது இதை பேசுனீங்கன்னா பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ சார். எஸ் இது ஆன்லைன்ல தான் நடக்கும் இந்த கோர்ஸ். ஆன்லைன்லனா? ஆன்லைன்ல. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார் கோர்ஸ் பிரைஸ் எவ்வளவு சார்? ஹலோ, கொஷன் அண்ட் ஆன்சர் முடிஞ்ச பிறகு நாங்கள் கோர்ஸ் டீட்டெயில் உங்களுக்கு தருவோம். நீங்கள் கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான டவுட்களை சேர்த்து போயிடுங்க. கொஷன் அண்ட் ஆன்சர் முடிஞ்ச பிறகு கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சார். சார். ஹலோ. சொல்லுங்க. நான் இந்த டெய்லரிங் செய்யறேன். நான் வந்து 20 வருஷமா செஞ்சு கொண்டிருக்கேன். என்ன பண்றீங்கம்மா? நான் டெய்லரிங் தைச்சு கொண்டிருக்கேன். உடுப்பு தைக்க 20 வருஷமா செஞ்சு கொண்டிருக்கேன். அப்ப இடையில ஒரு 18 வருஷம் செஞ்சுட்டு இடையில டீம் ஒன்று போட்டு செஞ்சேன். என்ன பெருநாள் அப்படி விசேஷ நாள்கள் வந்தோடனே எனக்கு தனியே செய்யல. அப்ப புள்ளியில போட்டு அப்படி செஞ்சோடனே அந்த பிசினஸ் அடிபட்ட மாதிரி. அப்படி என்னன்னு சொன்னா எந்த கை வேலையை தான் விரும்புறாங்க மக்கள். ஆள் போட்டு செஞ்சோடனே அந்த இது குறைஞ்சு போச்சு. முதலே அந்த வருமானம் இல்லை. இப்ப அந்த கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்க. ஆள் போட்டு செய்யறது விருப்பம் இல்லாத மாதிரி. அவங்களுக்கு இப்ப எந்த கை வேலை தானே விருப்பம். இப்ப இதுக்கு என்ன செய்யறேன்? அதைத்தான் சொன்னேன் நம்ம அவங்களுக்கு. இது வந்து ஆள் போட்டு செஞ்சதுல வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆரோட பிளானிங்ல வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னன்னு சொன்னா ஹெச்ஆர்னா நீங்க ஆள்கள் சேர்த்தது வந்து நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு சேர்த்திருப்பீங்க, இவங்களை வச்சா அந்த வேலை வாங்கியிருக்கலான்ட்டு. வேலை செய்யறவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க சில நேரம். இல்லைன்னா நீங்க வந்து வேலை எடுத்ததுக்கும் வேலை செஞ்சவங்களுக்கான சம்பளம் அதிகமா கொடுத்துருப்பீங்க, அதுக்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா அவங்க கொடுக்குற சேலரியை கணக்கு பண்றதுலையும் இவங்க ப்ரைஸ் விற்கிறதுலையுமான விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான லாஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு லாஸ் வரன்ற அளவுக்கு இல்ல. தானே சரி பண்ணலாமா? சரி பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம பிளானிங் பண்ணிக்கணும். ஏன்னா இதை கொண்டு போயிட்டு அந்த உடுப்பை இந்த நீங்க ஸ்டிச் பண்ணல, இது நீங்க போட்டு அந்த புள்ள செஞ்சிருக்கீங்க, அதனால எனக்கு அது பிடிப்பு இல்லை, நீங்க ஸ்டிச் பண்ணா தானே எனக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி அப்படித்தான் சொல்றாங்க கஸ்டமர். அப்படி சொல்லித்தான் கொஞ்சம் கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்க. வந்தவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. பிளானிங் தாம்மா. எதுவா இருந்தாலும் எந்த பிசினஸ்னாலுமே பிளானிங் தான். இப்போ நான் சொன்னதுன்றது இந்த அனுவல் பிளானிங்குள்ளதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், கஸ்டமர் ரெகனைஸா இருக்கட்டும், உங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டை ரெகனைஸா இருக்கட்டும், டெக்னாலஜி வச்சுட்டு எப்படி நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ல உங்க ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்றீங்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய
வருமானத்தை வந்து எப்படி நீங்க மல்டிபிள்ன்றதை விட 10x மேல வருமானம் பண்றதுக்கான விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிளானிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளானிங்ல நீங்க சரியா இல்லை அப்படின்னா எதுவுமே சரியா வராதுமா. அதனால இந்த கோர்ஸ்ல வர்றவங்களுக்கு டெக்னாலஜியை தாண்டி பிசினஸ் பிளானிங்ல இருந்து எக்ஸிகியூஷன்ல இருந்து அந்த பிசினஸ் எப்படி டேக் ஆஃப் ஆகணும், இது எத்தனை வருஷத்துல எந்த குரோத்ல போய் நிற்கின்ற அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த பிசினஸ் இப்படி பண்ணீங்கன்னா இப்படி போகும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிசினஸ் ரன் ஆகிறது கஷ்டம், இதுல இந்த டிஃபிகல்ட்டி வரும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், இதை நீங்க இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நேச்சுரல் டிஃபெக்ட் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல சமாளிக்கிறது கொஞ்சம் பொறுத்து தான். கொரோனா மாதிரி டயத்துலலாம் வந்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே அடியாச்சு தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகும். மற்றபடி எல்லா பிளானிங்குமே பக்காவாக கரெக்டாக பண்ண முடியுமா நம்மளால? ஓகே சார், தேங்க்ஸ் சார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணும்னா, இப்போ நாங்கள் எந்த ஐட்டம், நான் ஒரு ரீசெல்லர், எந்த ஐட்டம் இல்லை, குறிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டத்தை நான் டெவலப் பண்ணலாம்னா உங்களோட கோர்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அதில் இருந்து எனக்கு பின்னுக்கு எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் கிடைக்குமா? வெரி குட். இப்போ உங்களுக்கு பொருளே தெரியாது, என்ன பொருள் விற்க போறேன்றதே தெரியாது, அப்போ இந்த பொருளை நான் எப்படி சூஸ் பண்றது? ரொம்ப கரெக்டான கேள்வி, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து இந்த பிளானிங்ல நான் சொன்ன அனுவல் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். இப்போ நீங்க உங்களுடைய சேலபிள் எவ்வளவு இருக்கும், உங்களுடைய அனுவல் சேல்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை பொறுத்து தான் ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்றதுக்கான பார்ப்போம், ப்ராடக்ட்ல என்ன மாடிஃபை பண்ண முடியுது பார்ப்போம். பட் நீங்க ஜலீல் கேட்டது வந்து எனக்கு பொருளே தெரியாது சார், எந்த பொருள் சொன்னா நான் விற்க முடியும் அப்படின்னா, அதுக்கு எவர் கிரீன் பிசினஸ் இருக்கு, ஒரு 10 கேட்டகரியில இருக்கு. இந்த 10 கேட்டகரியில நீங்க எந்த பொருளை சூஸ் பண்ணாலுமே சூப்பரா போகும். அந்த கேட்டகரியோட டார்கெட் ஆடியன்ஸ், டெமோகிராஃபி, ஜாகிரபி எங்க இருக்கு, இது டார்கெட் ஆடியன்ஸோட வயசு என்ன, எந்த மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க வாங்குவாங்க, எந்தெந்த ஏரியால இருக்கிறவங்க வாங்குவாங்க, எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நீங்க பொருளை வாங்கி விற்கிறதோ, அதுக்கான பொருளை தேடி போய் அதுக்கான விஷயங்களை செய்யறதுன்றது வந்து வெல் குட், ரொம்ப சூப்பரான விஷயம் தான். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப நான் இப்ப வளமையா போன மாதிரி பிசினஸ் போன மாதிரி திரும்பவும் அதே இது மாதிரி வரணும்னா என்ன செய்யணும்? அதே நிலைமைக்கு திரும்ப வரணும்னா என்ன செய்யணும்? அதுதான் சொல்றேன், சீசனல் அன்சீசனல்ல தான் நீங்க மாட்டிப்பீங்க. இல்லைன்னா அளவுக்கு அதிகமான சில விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு தடமாடி இருப்பீங்க, உங்க கையில பணம் இருந்திருக்காது. அவங்களுக்கு எப்படின்னா சார், அவங்களுக்கு எப்படின்னா இப்ப விலைய சீப்பா கொடுத்தாலும் அவங்களுக்கு அது வேணாம்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க, திரும்ப ரிப்பீட்டா தந்துருவாங்க. அப்படி மென்டாலிட்டி இருக்குமா? கஸ்டமரோட மென்டாலிட்டியை தாண்டி அவங்க வந்து எப்படின்னா அவங்க மைண்ட் ரீடை முதல்ல நீங்க கால்குலேட் பண்ணணும். அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப நான் சொல்ற இடத்துல சார் நீங்க சொல்ற மாதிரி ஒபேசாகபுரையில இந்த இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸ் இங்க இருக்கிறாங்க, இங்க போய் நீங்க வந்து பொருளை விற்கலாம்னு சொல்றீங்க இல்லையா, நான் அவங்ககிட்ட சொல்றேன், அங்க 2 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தன் தான் வாங்குவோம். அந்த ஒருத்தன் கூட நீங்க ஃபாலோ பண்ணி தான் வாங்க வைக்கணும். சரி சார், பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கோர்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. மாஸ் க்ரோல வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில நேரில் வந்து ஜாயின் பண்றேன், பார்க்குறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். எல்லாரும் கேட்டிருந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு எங்களோட கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுறோம். சர்வதேச தொழில் வழிகாட்டல் பயிற்சி நிறைய, அதாவது நீங்கள் அவங்களோட டவுட்லாம் கேட்ட மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பில் அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை A to Z எப்படி செய்கிற, அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கலையா, அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது இல்லையா, இல்லாட்டி பிஸ்னஸ் நடந்துட்டு அது இல்லாமல் குறைஞ்சி போகுதா, இப்படி அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டல். சார் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் பிளான், ஒரு வருஷத்துக்கான திட்டம் ஒன்று போட்டு அவங்களுக்கு A to Z அடிப்படையில இருந்து ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி நீங்க தொடங்குற, அதுக்கு என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ற, சர்வீஸ்னா என்ன சர்வீஸ், அதுக்கு கஸ்டமர் செலக்ட் பண்ற எப்படி, அதை 10 மடங்கு 10x வளர்ச்சி அடைகிற எப்படி, அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி செய்யற, அதுக்கு பட்ஜெட் அவங்களுக்கு 0 பட்ஜெட்ல எப்படி செய்யறன்னு சொல்லி பல விஷயங்கள் உள்ளடக்கி இந்த வழிகாட்டல வந்து பொதுவா தியரியை மட்டும் படிச்சு தரண்டு இல்லாம ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ரீதியில அந்த வழிகாட்டலை வழங்கி அவங்களுக்கான பிளானை போட்டு ஒவ்வொருத்தருடைய பிசினஸுக்கும் வழிகாட்டி ஒரு நடக்க போற ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ், சர்வதேச தொழில் வழிகாட்டல் பயிற்சி நெறி. இந்த கோர்ஸ் 8 வீக்ஸ் நடக்கும், 8 வீக்ஸ்.
நடக்கும். ஒவ்வொரு வீக்கும் 2 கிளாஸ் நடக்கும். ஒரு வீக்ல 2 கிளாஸ், டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும், செவ்வாயும் வியாழனும் 2 கிளாஸ் நடக்கும் ஒரு வீக்ல. இது 8 to 9 வரைக்கும் ஒவ்வொரு செஷனும் நடக்கும். இந்த கிளாஸ் வந்து நவம்பர் 18ஆம் தேதி டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸுக்கு வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், பொதுவாக எல்லா கோர்ஸுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. 1500 எடுக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 19,000, 19,000 கோர்ஸ் ஃபீஸ். ஆனால் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்தாக்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். அந்த டிஸ்கவுண்ட் 50% ஆஃப் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட 19,000 கொடுக்குற அந்த கோர்ஸை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். 9,500 ரூபாய் கொடுக்குறோம். 9,500க்கு இந்த 2 months கோர்ஸை நாங்கள் கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் இந்த ஆஃபரை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பேமெண்ட்டை வார டியூஸ்டே 11ஆம் தேதிக்கு முன்னுக்கு பே பண்ணீங்கன்னால் உங்களுக்கு 9,500 பே பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லை, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஒன்லி 9,500, 9,500 மட்டும் நீங்கள் பே பண்ணீங்கன்னால் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ரைட். ஆனால் நீங்கள் 11ஆம் தேதிக்கு பிறகு பே பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 50% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை நாங்கள் தரோம். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் சேர்த்து பே பண்ணணும். அப்போ நீங்கள் 9,500 பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1,500 டியூஸ்டேக்கு பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பே பண்ணுறால் பே பண்ணணும். அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு பே பண்ணுறால் இந்த கோர்ஸ் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லாமல் 9,500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் மாஸ்கோ கேம்பஸை கண்டக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம், இது வந்து ஆன்லைனில் நடக்கிற கோர்ஸ். ஆன்லைனில் உங்களுக்கு வீட்டிலேருந்தே படிக்கலாம். உங்களுக்கு முழுமையான வழிகாட்டல் எடுத்துக்கொள்ளும். அவங்களுக்கு இதில் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் மாஸ்கோ கேம்பஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் இருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால், மாஸ்கோ கேம்பஸுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னால் அவங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பே பண்ணி ஜாயின் ஆகி கொள்ளையிடும். இந்த கோர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஆன்லைன்ல பார்க்க இல்லாட்டி இந்த வீடியோ கிளிப் எல்லாம் அனுப்புவீங்களா? ரெக்கார்டிங்கா? ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் தருவோம். இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற அந்த டைமுக்கு சில டைம்கள்ல எங்களுக்கு சரியா இருக்கல. இப்ப நாங்க வேற ஒரு வேலைக்கு போறதுனால அப்ப அது எங்களுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை. அப்ப நீங்க வீடியோ கிளிப்ஸ் ரெக்கார்டிங் தருவீங்கன்னா எப்படி கிடைக்கும் ரெக்கார்டிங்? நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் நாங்க உங்களுக்கு தருவோம். நீங்க மிஸ் பண்ற கிளாஸ்ல ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா எங்களுக்கு இப்ப அந்த குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தா என்ன மாதிரி நாங்க உங்களை கண்டக்ட் பண்ணி கேட்கலாம். என்ன நீங்க அந்த ரெக்கார்டிங்ல டவுட் இருந்தா அவங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கொள்ளும். சார் நீங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வழிகாட்டல் ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு சார் நீங்க கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளும். நீங்க அவங்களோட கிளாஸ்ல கேட்டுக்கொள்ள உங்களுக்கு கிளாஸ் டைம்ல கேட்டுக்கொள்ள சந்தர்ப்பம் அமையாட்டி நாங்க சாரை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட டவுட்ல கிளியர் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகே. இதுக்கு அடுத்து இந்த கோர்ஸ் முடிஞ்சா என்ன சர்டிபிகேட் தருவீங்களா? எப்படி? கோர்ஸ் முடிஞ்சா சர்டிபிகேட் ஒன்று தருவோம். ஆனா இதுல உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு பிசினஸை செஞ்சு கொண்டு போறதுக்கான ஒரு வழிகாட்டல், அதாவது உங்களோட சுய தொழில் ஒன்று மாதிரி தான் நீங்க இதை திங்க் பண்ணணும். அப்ப சர்டிபிகேட் தருவோம். நாங்க சர்டிபிகேட் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் தருவோம். ஆனா இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா எந்த அளவுக்கு உங்களோட பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கின்றது தான் இந்த கோர்ஸ்ட வெளியே இருக்குது. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு இது வந்து நீங்க செலவழிக்கிறல்ல இந்த அமௌண்ட் 9,500 உங்களுக்கு பிசினஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இந்த பேமெண்ட் வந்து ஃபுல்லி பேமெண்ட் செய்யணுமா இல்ல இன்ஸ்டால்மென்ட் வைஸ் பே பண்ணலாமா? எப்படி இது? அந்த உங்களுக்கு அந்த ஆஃபர் எடுக்கணும்னு சொன்னா நீங்க ஃபுல் பேமெண்ட் செய்யணும் அந்த 11 தேதி. ஓகே, थैंक यू. ஓகே. நாங்க இந்த எங்களை இண்டிவிஜுவலா எங்களோட பிசினஸ் எப்படி நாங்க இண்டிவிஜுவலா எங்களை பாப்பாங்களா? கோர்ஸ் நடக்கும். உங்களுக்கு பொதுவா கோர்ஸ் நடக்கும். ஆனா இது பொதுவான அந்த கோர்ஸ் மாதிரி எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயத்தை தியரியை மட்டும் சொல்லித்தர கோர்ஸ் ஒன்று இல்லை. இது வந்து உங்களோட பிசினஸுக்கு உங்களோட பிசினஸை ஒவ்வொருத்தர் பிசினஸும் வித்தியாசம். ஒரு ஆள் பிசினஸுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இன்னொரு ஆள் பிசினஸுக்கு செய்யல. பிசினஸ் வித்தியாசம்.
அப்போ ஒவ்வொரு பிசினஸையும் தனியா பார்த்து படிச்சு தர கோர்ஸ் தான் இது. எல்லாருக்கும் பொதுவான அடிப்படை இருக்கு தானே பிசினஸுக்கு. அந்த அடிப்படையான விஷயங்களை சொல்லி தருவாங்க. ஆனா அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தர் பிசினஸுக்கும் அதை அப்ளை பண்ற சிஸ்டம் வித்தியாசப்படும். அப்ப அந்த வித்தியாசப்படுற சிஸ்டத்தை ஒவ்வொருத்தர் பிசினஸுக்கும் சார் வந்து சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னே உங்களுக்கு உங்களோட பிசினஸுக்கான ஒரு வருஷத்துக்கான பிளானை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு தரேன்னு சொன்னால் அவர் உங்களோட பிசினஸை படிக்கணும். நீ என்ன பிசினஸ் செய்றீங்க, உங்களோட கஸ்டமர் யாருன்னு சொல்லி சார் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு தருவார். அப்ப அது வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரு தியரியை படிச்சு தர கோர்ஸ் மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தர் பிசினஸையும் கைட் பண்ற ஒரு கோர்ஸா தான் இந்த கோர்ஸ் இருக்கும். அதாவது நீங்க இது ஒரு தியரி மட்டும் படிச்சுட்டு போறோம், நாங்க எப்படி இதை செய்யறேன்னு சொல்லி யோசிக்க தேவையில்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வழிகாட்டல் இந்த கோர்ஸ்ல கிடைக்கும். ஓகே, தேங்க் யூ. இந்த எண்டட் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்குதா? நாங்க இது ஃப்ரீ ஒர்க் நீங்க ஜாயின் பண்ணலையா நேரத்தோட? இந்த இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணினா இந்த மெயினா நான் அந்த இன்னும் நிறைய பேருக்கு நான் ப்ரமோட் பண்ணி இதுல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான். நாங்க ரெக்கார்டிங் பார்த்து உங்களுக்கு நான் மெசேஜ் ஒன்று தரோம். நீங்க இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்னும் 2-3 பேருக்கு வந்து இதுல ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இதே ஜாயின் ஆக கிடைக்கல. அப்ப இந்த ஓகே ரெக்கார்டிங் அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் கேட்டேன். ஓகே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே ஓகே வேற என்ன சார் டவுட் இருக்கு? நான் முடிப்போமா அப்ப இந்த செஷனை? ஓகே இந்த ஒர்க் ஷாப்புக்கு வருகை தந்த எல்லாருக்கும் நாங்கள் மாஸ் க்ரோ கேம்பஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தின ரவி சாருக்கும் ஸ்பெஷலாக அவர் இந்தியாவிலிருந்து எங்களுக்காக அவரோட டைமை ஒதுக்கி இந்த ஒர்க் ஷாப்பை நடத்தினதுக்கு அவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி உங்களோட டைமை ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கும் உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது வந்து எங்களோட மாஸ் க்ரோ கேம்பஸில் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு நிறைய தியரி இருக்குது, அதை படித்து பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். நான் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்களை படிக்கணும், அப்போ தான் எங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அப்போ அந்த வகையிலான ஒரு கோர்ஸ் தான் இந்த சர்வதேச தொழில் வழிகாட்டல் என்ற பயிற்சி நெறி. இதை எங்களுக்கு இந்தியாவிலிருந்து ஆன்லைன் டெக்னாலஜி ஊடாக நடத்தின ரவி சாருக்கு இதில் தங்களோட நேரத்தை ஒதுக்கி பங்கு பெற்ற அனைவருக்கும் மாஸ் க்ரோ கேம்பஸ் சார்பாக திருப்பியும் நன்றி தெரிவித்து இந்த ஒர்க் ஷாப்பை நான் முடிக்கிறோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மாஸ் க்ரோ கேம்பஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.